ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவா அயலி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிவா சாமியார் மாதிரிக்கு வேஷம் போட்டுட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போ சிவா சொல்கிறாங்க, இந்த குலதெய்வ சாமி உங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அடுத்தடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே இந்திராயும் சொல்கிறாங்க, ஆமாம் சாமி, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். குலதெய்வ சாமி எப்போ வீட்டுக்கு வந்ததோ அப்போ இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் நீங்கள் இந்த சாமியை கோயிலில் கொண்டு வச்சுருங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே சிவா தான் கையால் அந்த சாமி சிலை எடுத்து இந்திராணி கையில் கொடுக்குறாங்க. இதை நீங்களே கொண்டு கோயிலில் கொண்டு வச்சுருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே இந்திராணி சரி அப்படிங்கிறாங்க. இதை பார்த்துருந்த கபிலன் எப்படியாவது இந்த சாமி சிலையை இப்போ நம்ம கஸ்டடிக்கு கொண்டுட்டு வரணுமே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அயலி சிவா எப்படியோ சாமி வேஷம் போட்டு இந்த சாமி சிலையை வீட்டை விட்டு வெளியே கொண்டுட்டு வர்றதுக்கு பிளான் பண்ணி இந்த மாதிரி செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சந்தோஷப்பட்டு இருக்கவும், அப்போ கபிலன் வர்மா கிட்ட சொல்கிறாங்க, வர்மா எங்கள் அக்கா அப்படி இந்த சாமி சிலையை கோயிலுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்காக கிளம்பிட்டு இருக்கிறா, அதனால நான் ஒரு திட்டம் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே என்ன திட்டம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன நீ அதாவது இந்த மாதிரிக்கு தூக்கிட்டு போனதான்னு சொல்லிக்கிட்டு என்னை வச்சு மிரட்டி நம்ம சாமி சிலையை நம்ம கஸ்டடிக்கு கொண்டுட்டு வந்துட வேண்டியது அப்படின்னு சொல்லவும் உடனே கிளம்பி வா அப்படின்னு வர்மாவும் சொல்கிறாங்க. அதுபடி பார்த்தோம்னா கபிலனும் வர்மா இருக்கிற இடத்துக்கு வந்திருந்தாங்க. இன்னொரு பக்கம் இந்திராணி சாமி சிலையை நான் கோயிலை கொண்டு வச்சுட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லவும் உடனே குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே சரி நீ முதல்ல ஃபஸ்ட்டு அதை செய் அப்படிங்கிறாங்க. இப்போ செல்வநாயகி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த சாமி சிலை வந்ததுலேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கவும், அப்போ இந்திராணியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரி தான் இந்த சிலையை நம்ம கவர்மெண்ட்டுக்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்கணும், ஆனால் அவங்க தான் இந்த மாதிரிக்கு வீட்டிலையே நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொன்னனால தான் நம்மளும் இந்த சாமியை வீட்டில் வச்சுக்கிட்டோம். அதுக்கு பிறகு அடுத்தடுத்து என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்குது. நல்ல வேளை இந்த சாமியார் இந்த மாதிரிக்கு நம்மளுக்கெல்லாம் ஒரு முடிவு சொன்னாரு அப்படின்னு சொல்லவும் உடனே சிவா சொல்றாங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும் மகளே அப்படின்னு சொல்லவும் உடனே இந்திராணியும் அந்த சாமி சிலையை எடுத்துட்டு அவங்க போறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா கபிலன் வர்மா இருக்கிற இடத்துக்கு வந்துடுமோ, இன்னொரு பக்கம் சிவா அயலி அவங்களும் கிளம்புறாங்க. எப்படியோ கோயிலுக்கு இந்த சாமி சிலையை கொண்டு வச்சுட்டு வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம நினச்ச மாதிரிக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்கவும், அதாவது அவங்ககிட்ட இருக்கிற சாமி சிலையை இதையும் மாற்றி வச்சிட வேண்டியது அப்படின்னு சிவா அயலி அவங்க ஒரு திட்டம் போட்டு அவங்க இந்திராணியை காரை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கபிலன் வர்மா இருக்கிற இடத்துக்கு வந்துருந்தாங்க. உடனே கபிலனை ஒரு சேர்ல உட்கார வச்சு கை காலெல்லாம் கெட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க இந்திராணி கார்ல வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு சிவா அயலி அவங்க பைக்ல வந்துட்டு இருக்கவும் திடீர்னு இந்திராணி போனுக்கு ஒரு வீடியோ கால் வருது. உடனே அது அட்டன் பண்றாங்க. கபிலன் கழுத்துல ஒரு கூர்மையான ஆயுதத்தை வர்மா வச்சுக்கிட்டு, இங்க பாரு நீ கொண்டுட்டு போயிட்டு இருக்கிற சாமி சிலைய அது ஒழுங்கு மரியாதை என்கிட்ட கொண்டு தரலன்னா உன் தம்பியோட கதையை நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டவும், இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத இந்திராணி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ என் தம்பி எதுவும் செஞ்சிடாது அப்படின்னு. இங்கே பாரு, உங்ககிட்ட இருக்க சாமி சிலையை என்கிட்ட தந்துட்டேன்னா உன் தம்பியை நான் எதுவும் பண்ண மாட்டேன், அப்படி மட்டும் நீ ஏதாவது தரலன்னு வச்சுக்கேன் உன் தம்பியோட கதையை முடிச்சிருவேன் அப்படின்னு வர்மா மிரட்டவும் உடனே இந்திராணியும் இது கபிலன் போட்ட திட்டம் தான் தெரியாமல் அவங்களும் பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என் தம்பி எதுவும் செஞ்சிடாத, நான் எந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லு அப்படிங்கவோ நான் லொக்கேஷனை நான் அனுப்பிவிடுதேன், அந்த இடத்துக்கு நீ வந்துடு அப்படின்னு சொல்லவும் உடனே இந்திராணி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க வீடியோ காலை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கபிலன் வர்மா கிட்ட சொல்கிறாங்க, எப்படி நான் போட்ட திட்டம் எங்கள் அக்காவை அவங்களே கொண்டுட்டு வர வச்சேன்னு அப்படிங்கும்போது, ஆமாம் கபிலா இன்னைக்கு தான் நீ புத்திசாலித்தனமான ஒரு யோசனை நீ பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வர்மாவும் சந்தோஷப்பட்டு இருக்கவும், ஆமாம் எப்போவுமே நீ என்ன இப்படி தான் பேசிகிட்டு இருப்ப அப்படிங்கும்போது, ஆமாண்டா சரி சரி எப்படியோ ஒன்னால் நம்ம பொருளெல்லாம் கிடைக்க போகுது, அதை நினச்சி எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்ததான் இந்திராணி அவங்க குலதெய்வ கோயிலுக்கு அந்த சாமியை கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த கோயிலுக்கு போகாமல் அவங்க பார்த்தோம்னா வேற வழியோட வர ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்துட்டு அயலி சிவமும் அதிர்ச்சி அடைகிறாங்க. கோயிலுக்கு போகிறதுக்கு இந்த பக்கமாக தானே போனோம், ஆனால் அண்ணி என்னன்னா வேறு பக்கமாக திரும்பி போயிட்டு இருக்கிறாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். உடனே அயலி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இது எல்லாம் அந்த வர்மாவோட திட்டமாக தான் இருக்கும், அவன் ஏதோ பிளானை பண்ணிட்டான் போலுக்கு அப்படின்னு சொல்லவும், அப்போ ஆக மொத்தத்தில் அக்கா இந்த சாமி சிலையை அவங்க கிட்ட கொண்டு கொடுக்கறதுக்காக போக போகிறாங்க போலுக்கு, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே அயலி சிவம் பார்த்தோம்னா அவங்க போகக்கூடிய வழியில் அவங்க ஆணியை போட்டுருந்தாங்க. இதனால இந்திராணி அந்த கார் எடுத்துகிட்டு போகும்போது ஆணி பட்டு
அந்த டயர் வந்து பஞ்சர் ஆகிரவும் உடனே இந்திராணி காரை விட்டு இறங்கி பார்க்கறாங்க. ஐயோ டயர் பஞ்சர் ஆகி போச்சு போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அதே நேரத்தில் ஐலி சிவாவும் பார்த்தோம்னா அவங்க கிட்ட இருந்த சாமி சிலையை அதில் கொண்டு வச்சுட்டு அந்த பொருள் இருக்கிற சாமி சிலையை அவங்க மாற்றிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்திராணி டயரை சரி பண்ணிட்டு அவங்க வந்து வர்மா கபிலன் இருக்கிற இடத்துக்கு அந்த சாமி சிலையை கொண்டுட்டு போகிறாங்க. போனதுமே அவங்க கொடுத்துக்கிறாங்க. என் தம்பி எதுவும் பண்ணிடாது அப்படிங்கவும் நீ தான் நான் சொன்ன மாதிரிக்கே வந்து சாமி சிலையை கொடுத்துட்டேல, உன் தம்பியை நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கபிலனை வந்து போட அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சொல்லவும் உடனே வந்து கபிலன் வந்து நல்ல வேலையா நீ வந்தக்கா, அப்படி மட்டும் நீ வரலன்னா அவ்வளோதான் என் கதையை முடிச்சிருப்பான் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ உடனே பார்த்தோம்னா அவங்க சிவாவும் அயலியும் வந்து அவங்க சாமி சிலை எடுத்துக்கிட்டு அவங்களுடைய இடத்துக்கு வந்துருந்தாங்க. இங்கே பார்க்கும்போது வந்து வர்மா வந்து அந்த சாமி சிலையை அவங்க வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்க்கும்போது சாமி சிலையில் அவங்க வச்ச பொருளை காணலை. உடனே வந்து வர்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கபிலனுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. டே உங்கள் அக்கா தந்த சாமி சிலையில் வந்து அந்த பொருள் இல்லைடா அப்படிங்கவும் என்ன கபில வர்மா நீ சொல்லிட்டு இருக்க அப்படிங்கும்போது ஆமாடா நான் பொய்யா சொல்கிறேன் அப்படிங்கும்போது உங்கள் அக்கா நம்மளை ஏமாற்றிட்டாங்க, அவளை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கும்போது இங்கே பாரு எங்கள் அக்கா அப்படிலாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது, வேற என்னமோ நடந்திருக்குது கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கபிலன் வந்து இந்திராணி கிட்ட விசாரிக்கிறாங்க. அக்கா நீ வரக்கூடிய வழியில் ஏதாவது நடந்துச்சு அப்படிங்கும்போது ஆமாம் கபிலா நான் வரக்கூடிய வழியில் கார் டயர் வந்து பஞ்சர் போச்சுது, உடனே வந்து அதை சரி பண்ணிட்டு வந்தேன், அதனால தான் லேட் ஆகி போச்சு, ஏன் என்னாச்சு அப்படிங்கும்போது இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே வந்து கபிலனுக்கு தெரிஞ்சிருது இது ஐலி சிவாவும் தான் பண்ணின ஏற்பாடாக இருக்கும், அவங்க சாமி சிலையை மாற்றுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. அடுத்து கபிலன் வர்மா கிட்ட அந்த விசேஷத்தை சொல்லவும் உடனே வந்து வர்மா பார்த்தோம்னா ஐலி கிட்ட நேரடியாக மோதுறதுக்காக இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம பொருள் வந்து அவங்ககிட்ட தான் வச்சிருக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட நம்ம வந்து அந்த பொருளை எப்படியும் எடுத்தே தீரணும்னு சொல்லிக்கிட்டு ஐலி கிட்ட நேரடியாக மோதுறதுக்காக வராங்க. இங்கே பார்த்தோம்னா இந்திராணி வீட்டுக்கு வரவும் உடனே வந்து அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க கோயிலில் கொண்டு சாமி சிலையை ஒப்படைச்சிட்டேன்னு சொல்லி கேட்கும்போது உடனே இந்திராணி வந்து சொல்கிறாங்க இல்லை அந்த சாமி சிலைக்காக நம்ம கபிலனை இப்படி ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டா அவங்க கிட்ட தான் கொண்டு கொடுத்துட்டு வந்து அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே குடும்பத்தில் உள்ளவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னமா நீ சொல்லிட்டு இருக்கிற அந்த சாமி சிலையை இந்த மாதிரிக்கு வேற ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, எதுக்காக வந்து அதாவது கபிலன் இந்த மாதிரிக்கு தூக்கிட்டு போயிட்டு அந்த சாமி சிலையை எங்கிட்ட இருந்து கொண்டுட்டு வர சொன்னாங்கன்னு ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஐலி சிவாவை தான் காட்டுறாங்க. அவங்க கிட்ட இருக்கிற பொருளை வாங்குறதுக்காக வர்மா நேரடியாக மோதுறதுக்காக வராங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்.